நீங்க உள்ள வந்து தானே எடுத்துக்கிட்டீங்க, அம்மா கேட்கக்கூடாதோ? எல்லாம் இல்லைம்மா. அம்மா நீ அன்னைக்கு அண்ணா எடுத்துட்ட போது ஒன்றும் சொல்லலையே அப்படிமா. ஏன் நீ ஏன்டா எடுத்த? அதை சொல்லு. அண்ணா எடுத்ததை நான் அப்புறம் கண்டிச்சுக்கிறேன். நம்ம எப்பவுமே நாம தப்பு பண்ணோம்னு சொல்ல மாட்டோம். இவன் அன்னைக்கு பண்ணானே நீ கேட்டையா? அவன் இன்னைக்கு அவன் அதை என்னைக்கோ ஒன்றா கேட்டுவிட்டு போறான். அவன் இப்போ கேட்க மாட்டான். அதுக்கு சந்தர்ப்பம் வரும். இன்னைக்கு ஒன்றை கேட்கறதுக்கு தான் சந்தர்ப்பம் வந்திருக்கு. கேட்கணும் இல்லையோ? நீ அன்னைக்கு அதை சொன்னியே இதை சொன்னியா? அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம். மாறி மாறி அவன் கேட்கறான். அடுத்தாப்புல நாங்க 2 பேர் சண்டை போடுறோம், அண்ணன் தம்பி. ஒத்த மேல பிரிய வச்சு ஒத்த மேல பானம் போட்டே நியாயமாங்க. இருவர் போர் எதிரும் காலை இருவரும் நல்வுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று வரிசிலை குழைய வாங்கி வாயன்பு மருமத்து எய்தல் தர்மமோ பிரிது ஒன்று ஆமோ தக்கிறது என் பக்கம். நீ என்ன வீரமாக சண்டை போட்ட? வீரம் அன்று விதி என்று மெய்மையின் பாரம் என்று அவனை மாட்டிக்கிறவன். அடுத்த வரி நின் மண்ணினுக்கு என்னுடன் பாரம் என்று. இது ராமர் கேட்டாரா? இதுக்கு விளக்கம் இருக்கு. நின் மண்ணினுக்கு என்னுடன் பாரம் என்று பகை என்று பண்பு அழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாறு இருமை நோக்கின்று யாவருக்கும் ஒக்குன்ற அருமை ஆற்றல் அன்றோ அறம் காக்கின்ற பெருமை நின்பு என்பது. நீ தர்மத்தை காப்பாற்றுறவன். இது என் பிழை பேணல் விட்டு ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவணும் அப்படின்னு சொல்றான். நீ ஒருத்தனுக்கா பிரிய வச்சு ஒருத்தனை பண்ண. அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு. இதுலதான் என்ன மாட்டிக்கிறான். நான் சொல்றேன் ஒன்றுன்னா சொல்லிட்டு அவனே மாட்டிக்கிறான். ஒரு பாட்டுலையும் மாட்டிக்கிறான். தான் பண்ண தப்ப ராமரை குறை சொல்றதா தான் பண்ண தப்ப ஒத்துக்கிறான். ராம உன்னை நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஒரு செயலை செய்யணும்னா யாரோட சேர்ந்தா வெற்றி கிடைக்கும்னு உனக்கு தெரியல. நீ இந்த ராவணன்டேந்து சீதையை மீட்கிறதுக்கு சுக்ரீவனோட போய் கூட்டு வச்சுடுங்க. கூட்டணி கூட உனக்கு உருவாக்க தெரியுது. கூட்டணி எப்படி உருவாக்கினா ஜெயிக்கலாம்னு தெரியல. நீ என்னோட கூட்டு வச்சிருக்கணும். அவன் முயல், நான் சிங்கம். செயலை செற்ற பகை தெரிவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாயனின் புயலை பற்றும் அப்பொங்க அறிவோற்றி ஒரு முயலை பற்றுவது என்ன முயற்சியோ? இவையா இவனாரு கேட்டா நீ அதை ஜெயிக்கிறதுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவேன். அப்புறம் நீ சூரிய வம்சத்துல வந்த சூரியனுக்கு களங்கமே கிடையாது. காரியென்ற நிறத்த களங்கம் ஒன்று ஊரியென்ற மதிக்கு உளதாம் என சூரியன் மரபுக்கும் ஒரு தொல்மறு ஆரியன் பிறந்த ஆக்கினையா. நீ சூரிய வம்சத்திலே பிறந்து சூரியனுக்கு களங்கமே கிடையாது. களங்கமே இல்லாத சூரிய வம்சத்துல வந்து நீ களங்கத்தை கொடுத்துட்ட. இனிமே அதனால உன்னை யாரும் ராமசூரியன்னு கூப்பிட மாட்டான். சந்திரனுக்குத்தான் களங்கம். இனிமே உன்னை ராமச்சந்திரனுக்கு தான் கூப்பிடுவாங்க. அவன் சொல்றான் பாருங்க. காரியன்ற மதிக்கு உலகம். அவன் சொல்றது கரெக்டு தானே. இப்ப என்ன அர்த்தம்? சூரியன் மாதிரி வெம்மையால இந்த குழுமையை தரான்னு தானே அர்த்தம். சந்திரனா இருக்கு அவனே ஒத்துக்கிறான் பாருங்க. எல்லாருக்கும் நன்மையை செய்வான். அடுத்தாப்புல திருப்பியும் சொல்றான். மற்ற ஒருத்தன் வலிந்து அரை கூவ வந்து உற்று என்னை ஒழித்து உயிருண்ட நீ இற்றையில் பிறருக்கு இகல் என நெற்றி போலும் கிடந்த நிலத்தரோ. அது மட்டும் இல்ல, நீ வாலிய கொல்லல, தர்மங்கிற வேலிய கொண்டு இவனே தர்மவான் இவனை சொல்லிக்கிறதா சொல்றாங்க. நூல் இயற்கையும் நுண்குலத்து உந்தையர் போல் இயற்கையும் சீரமும் போற்றலை வாலியை படுத்தாயலை மன்னர வேலியை படுத்தாய். தர்மங்கிற வேலி. அது திரும்பவும் சொல்றான். எவனோத்தவன் கொண்டாட்டிய தூக்கின்னு போக. இவன் யார் இந்த சப்ஜெக்டே பேச. இப்ப இவன் தமிழ் கொண்டாட்டிய தூக்கி வச்சுட்டு இருக்காங்கிறது மறைமுகமா உலகம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு வியாக்கியானம் சொல்லணும். இந்த ஊம வாயனை விட உலர் வாயும் மோசக்கான உணவை அவனே மாட்டிக்குவான். சொல்றான் பாருங்க. இங்க தாரம் மற்றும் ஒருவன் கூட தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழுதூர நேரும் என்று மறைந்து நிராயுதன் மார்பில் எய்யவோ வில்லிகள் வல்லதே என்று தானும் எயிர் பொடிப்பட தின்று காந்தி விழிபட தீவுக அன்று அவ்வாறி அணையென சொல்லினான் என்ற வீரன் இணையன நிறுத்தினான். ராமர் அதுக்கு பதில் சொல்றேன். என்ன சொல்றான்னு பார்ப்போம்.
दशरथ नंदन राम राम दया सागर राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम पशुपति रंजक राम राम पाप विमोचन राम राम पशुपति नंदन राम राम पाप विमोचन राम राम लक्ष्मण देवित राम राम लक्ष्मी मनोहर राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम सूक्ष्म स्वरूप राम राम सुंदर वदन राम राम सूक्ष्मरूप राम राम सुंदर वदन राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम जानकी कांत स्मरणे जय राम राम இவ்வளவு பேச்சு ராமாயணத்துல யாரையுமே பேச விட்டதே கிடையாது. பானம் போட்டவங்க ஒரு இடத்துலையும் கிடையாது. தாடகை பேச விட்டாங்க, யாரையா பேச விட்டாங்க, ராவணனையும் பேச விட்டாங்க. ராவணனை செத்து போறதுக்கு முன்னால யோசிக்க வச்சான். அவன் முடிவெடுத்து காட்ட வேண்டும். இளைவன் நல்லவன் பக்திமான் தவறு செஞ்சுட்டான். என்ன தவறுன்னு பார்க்கணும். பிளம்புக்காய் நெடுநாள் பெயராய் என புலம்புற்று உன் வழி போதலுற்றாந்தனை புலம்புக்கு ஆந்திரமுதியர் குறிக்கொள் நீ அலம்பொந்தாரவனை அரசு என்றாலும் நீ மூத்தவனாய் பிறந்தவன். நீ தவறு செய்தாய். என்ன வானம் ஆயன தம்முனை வைத்தவனை தானும் ஆள கிளையும் இரத்தடிந்து யானும் ஆழ்வன் இருந்த அரசு ஆகிலேன் ஊனமான உரை பகர்ந்தீர் என சொல்றேன், கேள் உனக்கு பதில். பற்றி ஆன்ற படைத்தலை வீரரும் முற்று உணர்ந்த முதியவரும் முன்பரும் எற்றும் நும் அரசு எய்துவையாம் என ஒற்ற நன்முடி கொண்டது இப்போதிலான் நீ சுக்ரீவனை விரோதம் செய்து கொண்டவன். அப்புறம் வந்து உன்னை வணங்கி மகிழ்ந்தனன், உன்னை வணங்கினான். எந்த எண்கண் இனத்தவராற்றலின் தந்தது என் அரசு என்று தரிக்கிலான் முந்தை உற்றது சொல்ல முனிந்து நீ அவனை கோபிச்சுக்கிண்டு அவனை என்ன பண்ண, நீ கொல்லனுற்றனை உம்பியை போது அவருக்கு இல்லை என்பது உணர்ந்தும் அவன்கிட்ட குற்றமில்லைன்னு தெரிஞ்சும் நீ அவனை தண்டிச்ச. ஆம், இரங்கலை அல்லல் செயல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினாய் ஊற்றம் ஊற்று உடையாய் உனக்கா ஆர் அமர் தோற்றம் என்று தொழுத உயர் கையனை உனக்கு மேல கையெடுத்து கும்பிட்டவன் அவன். கூற்றம் உண்ண கொடுப்பேன் என்று எண்ணினாய் நாள் திசைக்கும் புறத்தையும் நண்ணினான். நீ அவன் ஒன்று தொழுது கை உன்னை கும்பிட்டான், நீ அவனை கொல்லுவேன். அப்புறம் அன்னதன்மை அறிந்தும் அருளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை உனக்கு பின்னால பிறந்தவனும் நீ உணரல. வன்னிதான் இடு சாபம் வரமுடை பொன்மலைக்கு அவன் நன்னிலன் போகலை. நீ அவன் மதங்க முனிவர் சாபம் இருக்கிற இடத்துக்கு நீ வர முடியாதுங்கிற இடத்துக்கு போனானவன் உங்ககிட்ட தப்பிச்சு. ஈரமாவதும் இல்பிறப்பாவதும் வீரமாவதும் நீ ஈரம் வீரம்லாம் சொன்னியே. ராமர் கேட்கிறார், கல்வியின் மெய்நறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவதை தாங்கும் தருக்கதோ. இவ்வளவு தர்மம்லாம் பேசினியே, நீ இன்னொருத்த மனைவியை தூக்கி வச்சுக்கிறது எந்த தர்மத்தில்? இவ்வளவு எப்பவுமே வச்சுக்கோ, பாயிண்டா கேள்வி கேட்டால் ஒருத்தருக்கும் பிடிக்காது. சுத்தி வளைச்சு பேசும், நேரடியா கேள்வி கேடு. அவன் கேட்கிறான், பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானத்தில்
அதையும் சொல்றேன். அப்புறம் புறம் திரம்பல் வலியம் என மனம் புறம் திரம்ப எளியவர் பொங்குதல் அறம் திரம்பல் அருங்கடி மங்கையர் திரம்பல் தெளிவு உடையோர்க்கலாம். தெளிவு உடையவா இந்த காரியம் பண்ணுவாளா? யோஜனை செய், நீ சொல். தர்மம் இன்னது எனும் தகமை தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதன் ஆறுயிர் தேவையும் பெருமை நீங்கினை எய்த பெருதியோ. நீ எல்லா தர்மமும் தெரிஞ்சு வச்சிருக்க, தம்பி கொண்டாட்டி தூக்கி வச்சிருக்க. நீ சொல், இவ்வளவு கேள்வி கேட்டு சொல்லு. அவன் இவ்வளவு குற்றம் சாட்டிட்டானே, நான் இந்த இது பண்ணியிருக்கேன்னு சொன்னானா? இவ்வளவு ராமனை சொன்னானே, குற்றம் செய்யாதவனை சொன்னான். அடுத்தது ஆதலானும் அவன் எனக்கு ஆறுயிர் காதலான் எனலாம் நிற் கட்டணன் ஏதிலாரும் எளியர் என்றால் அவர் தீர்ப்பது என் சிந்தை கருத்தர. அப்போ அவர் ராமர் கேட்கிற திரிவாச்சம்பளம் வியாக்கியானத்துல இருக்கு. அவன் வாலி கேட்கிறான், நான் வந்து குரங்கு, நீ எதுக்கு என்ன மறைஞ்சிருந்து அடிச்ச? நான் அப்படியாவது மானா புலியா வேட்டையாண்ட மாந்தோல் பொறித்தோல் பூஜை பண்றதுக்கு வச்சுக்கலான்னு. நாங்கள் குரங்கு மயிர் கூட உதவாது, எங்களோட உதவை எடுத்துக்கப்படாது அப்படிங்கிறார் திரிவாச்சம்பள வியாக்கியானத்தில் சொல்றார். சரி, அப்புறமா அவர் சொல்றார், ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சான்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நீ ராமர் சொல்றார், அவன் இந்த மாதிரி நீ மாற்றா மனைவியை கலந்து வச்சுக்கலாமா? அதுக்கு அவன் பதில் சொல்ல போறான். என்ன சொல்ல போறான்? இதுதான் மனுஷ தர்மம். இங்க குரங்கு இருக்கு, இந்த தர்மம் கிடையாது. நாங்க ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கி ஓடும். சாமர்த்தியம் இருக்கிறவன், வலிமை இருக்கிறவன் சண்டை போட்டு மீட்டுக்கணும், இல்லைன்னா போட்டோ எடுத்துக்கணும். தூக்கி போடும். அவனே இந்த தர்மத்தெல்லாம் சொல்லப்போ மாட்டிக்கிறேன். நீ மனித தர்மம் சொல்ற, நான் விலங்கு. அடுத்தது பார், பாலி சொல்றான், பிழைத்த தன்மை இது என பேரழில் தழைத்த வீரன் முறை செய்ய சொல்ல தக்கிலாது இழைத்த வாலி இயல்பல இத்துணை விளை திறம் போல் தொழில் என விளம்புவாய் ஐயா உங்கள் அருங்குல கற்பின் அப்பொய்யில் மங்கையற்கு ஏய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன் எமைத்தே மலர் மேலவன் எய்தியது ஆக இயற்றினான் மனமும் இல்லை மறை நெறி வந்தன குணமும் இல்லை குலமுதல் ஒத்தன உணர்வும் சென்று ஒழிச்சலும் ஒழுக்கலால் நினமும் நெய்யும் இணங்கிய நேமியாய். இதெல்லாம் எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது. தர்மப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் உங்க மானுஷ தர்மம். நாங்கள் எங்கள் உணர்ச்சி படி போய்ப்போம் அப்படின்னு. ஓ பெற்றி மற்ற இது பெற்றது ஓர் பெற்றியின் குற்றம் உற்றிலன் நீ அது கோடியால் வெற்றி உற்றது ஓர் வெற்றியினாய் என சொற்ற சொல் துறைக்கு உற்றது சொல்லுவான். அப்ப அவர் சொல்றார், ராமர் பதில் சொல்றார், நலம் கொள் தேவரின் தோன்றி நவையற கலங்கா அரண் நல்லெறிக்காண்களின் விலங்கலாமை விளங்கியது ஆதலால் அலங்கலார்க்கு இது அடுப்பதென்றோ பொறியின் யாக்கையதோ புலன் நோக்கியதோ அறிவின் மேலதென்றோ அறத்தாறுதான் நெறியின் நீர்மையும் நேரிது உணர்ந்த நீ பெருதியோ புழை உற்று பெற்றிதான். நீ எல்லா தர்மத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதர்மம் செய்தான். அவன் சொன்னா, எங்க மிருகங்களுக்கு இந்த தர்மம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் மானுஷாளுக்கு அப்படின்னா. அதுதான் ராமர் சொல்றார். நான் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போதே, பாலகாண்டத்தை ஆரம்பிக்கிற போதே சொன்னேன், இங்க தினம் வரவாளுக்கு ஞாபகம் இருக்கும். கஜேந்திர மோட்சத்தை விதவிதமா சொல்றார். ஒரு காண்டத்திலையும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லிட்டு வராரு. பாலகாண்டத்துல சொன்னார் கம்பன், அயோத்தியா காண்டத்துல, ஆரண்ய காண்டத்துல விராதன் ஸ்தோத்திரம் பண்றார் சொன்னார், கைகேயை தேடின்னு போகும்போது சொன்னார், பாலகாண்டத்துல ராமநாமாவுக்கு அர்த்தத்துக்கு சொன்னார். இப்போ கஜேந்திர மோட்சத்தை ராமனே சொன்னார். இந்த கஜேந்திர மோட்சத்தை இப்ப சொல்ற விதம் இருக்கு, பக்தி பாவத்துல சொல்லல. என்ன பக்தியை விட என்ன தர்மம்னு தெரிஞ்சுக்கோங்க. இவன் விலங்கு தர்மம் இது மனுஷ தர்மம்னு சொன்னான் இல்லையோ. அவர் கேட்கிறார், ஒரு முதல யானையை பிடிச்சு இழுத்த உடனே ஆதி மூலமே கூப்பிட்டது, அது என்ன விலங்கா?
எல்லா ஆணையும் கூப்பிட்டதான்னு கேட்குது. சொல்லு, எனக்கு பதில் சொல்லுங்க. பாருங்க கஜேந்திர மடத்தை எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. மாடு பற்றி இடங்கள் வலித்திட, இடங்கள்னா முதல்ல கோடு பற்றி கொற்றவர் கூயது ஓர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ. மோட்சத்திற்கு போன அந்த விலங்கு விலங்கா? எல்லா யானையுமா கூப்பிட்டது? யோசனை பண்ணிப்பார். டிஸ்கவரி சேனல்ல காட்டுற முதல்ல பிடிச்சி இழுக்கிறது, குதிரையை இழுக்கிறது, யானையை இழுக்கிறது, அது வழியா போற எரும மாட்டை இழுக்கிறது, ஆதி மூலமே கூப்பிட்டது. நீ முதல்ல தானே இழுக்கிறது. இன்னி வரைக்கும் இன்னும் ஒரு யானை கூப்பிடல. அதுதான் கேட்கிறார். அது விலங்கான்னு கேட்கிறார். அதான் இவர் கேட்கிறார், கபீர்தாஸ் கேட்டார். கஜராஜன் கூப்பிட்டானே பகவான, என்ன பள்ளிக்கூடத்துல போய் படிச்சான்னு. அவன் என்ன படிச்சான் சொல். அவன் என்ன பிஇ படிச்சானா, எம்பிபிஎஸ் படிச்சானா, எம்பிஏ படிச்சானா, சிபிஎஸ்சியில படிச்சானா, மெட்ரிகுலேஷன்ல படிச்சானா, வேதம் படிச்சானா சொல்லு கேட்கிறார். கபீர் கேட்கிறார். ககாம் கஜேந்திர படதா வித்யா. கஜராஜன் என்ன படிச்சான்? ராம பஜன சேம் சீதா ராம பஜன சேம் முக்தி. சுனோ சுனோ சாத்தோஜி ராஜா ராம கர்மோஜி பாப பக்தி கா பூகா சோயி. அவர் கேட்கிறார், மந்திரம் தந்திரம்லாம் வேண்டாண்டா, ஜந்திர மந்திர லட்ட பட்ட சேனகி ராம பஜன சேம் முக்தி. भगत कबीरा सुबाई साधु राम मिलतु गई भक्ति. யாரு சொல்றாரு இது? கபீர் தாஸ். கபீர் யாரு? முஸ்லிம். தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்துத்துவாங்கிறான். கேட்கிற சொல்லு, பதில் சொல்லுங்கிற. சிந்தை நல்லறத்தின் வழி சேரலால் பைந்தொடி திருவின் பரிவு ஆற்றுவான் வெந்தொழில் துறை வீடு பெற்று எய்திய எந்தையும் எருமைக்கரசு அல்லனோ. சீதா பிராட்டி ராவணன் கடத்தி கொண்டு போன பொழுது ஜடாயு குறுக்க வந்து உயிரை விட்டாரே, அவர் என்ன பட்சியா கேட்கிற. எந்த எரிவைக்க அரசு அல்லனோ சொல்லு, நீ சொல்லு. நீ மிருகங்களுக்கு பட்சிகளுக்கு ஒண்ணும் தெரியாதா? அந்த பட்சியே குறுக்க போச்சு சண்டைக்கு. இப்ப இதுலயே பிடிக்கிற, நீ ஏன் போலன்னு மாட்டுறான். தப்பு பண்ணவா எப்பவுமே அவளே மாட்டிக்குவா. அதுல வாதிதான் முதலாடு. அப்புறம் சொல்ற, நன்றி நன்றி தீதி என்று இயல் தெரி நல்லறிவு இன்றி வாழ்வதென்றோ விலங்கினியல். நல்லது இது கெடுதல் இதுன்னு தெரியாத வாழ்க்கையை பண்றதான விலங்கு. உனக்கு அது தெரிஞ்சிருக்க. இவெல்லாம் தப்பு பண்றவன் எப்படின்னா, நான் தான் நல்லபடியா இருக்கிற போது நான் விலங்கில் தோன்றிய மனிதன் அப்படி, தப்பு பண்ற போதும் நாங்கள் விலங்கு. அதாவது தங்களுக்கு எது சாதகமோ அதை எடுத்துக்கிறேன். புரியுது? அதுதான் கேட்கிற ராமர் கேட்கிற. நின்ற நல்லெறி நீ அறியா நெறி ஒன்றுமின்மை உன் வாய்மை உணர்த்துமால். நீ பேசுற பேச்சு சொல்றது உனக்கு ஒண்ணும் தெரியாதா? உன் வாய்மை நீ பேசுறிய அது சொல்றதே. அது தக்க இன்னா தகாதன இன்னா என்று ஒக்க உன்னராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்க வேலம் விலங்கு புத்தளிலே. உனக்கு இது தகுந்தது இது தகாததுன்னு எப்ப நீ தெரிஞ்சுட்டோ நீ மனிதன். இது தெரியாத மனிதன் விலங்கு. இதான் வள்ளுவர் குறள்ல சொல்றார். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அந்த குறள் எழுதுறான். தக்கார்னா இவங்க கோயில் போடலாம் பார்க்க, அவன் தகுதி இல்லாதவங்க தக்காரா. இது இது இந்த காரியம் நமக்கு சொல்லணுமா? சிக்னல் போட்டிருக்கு நிற்கணும். ராத்திரி 12 மணிக்கு போட்டாலும் நிற்கணும்.
ஃபாரின்ல போய் பாரு, லண்டன்ல 12 மணிக்கு நிற்பான். சிக்னல் போட்டு நீ நிக்கணும். அத சிக்னல் இருந்து போனாலும் மிருகம். நாய் பயல் பின்னால சொல்ல போறான் வாங்கிய. பஸ் ஸ்டாண்ட்ல தொட்டி கட்டி வச்சிருக்கான். இங்கே துப்பு, தொட்டியை சுத்தி துப்புறான். அதை வந்து என்ன பண்றான், தொட்டியை ஒத்துருமே உபயோகப்படுத்தல, நம்ம எடுத்துன்னு போயிடுவோம், ராத்திரி எடுத்துட்டு போவோம். அப்ப மிருகம் தானே. துப்பினவனும் சுத்தி துப்பினவனும் மிருகம், தூக்கிட்டு போனவனும் மிருகம். நம்ம எல்லாரும் நாங்க மனிதன், மரத்தமிழன், சிங்கத்தமிழன், புட்டுக்கும் அவ்வளவு சும்மா பேசுறான் மேடையில டிவியில. நாங்க மரத்தமிழன், சிங்கத்தமிழன். சிங்கத்தமிழன் மரத்தமிழன் நாடுறது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போனார் மந்திரி சிங்கப்பூர், துப்பினாங்க, ஃபைன் போட்டாங்க. யாரு தெரியுமா? பீகார் முதல் மந்திரி அந்த லால் புடின்னு துப்பினான். அங்கேயே ஃபைன் போட்டாங்க. யார் தெரியுமா? நீ யார் தெரியுமான்னு கேட்டால் இப்போ பிளேன் ஏற்றிடுவேன். இங்கேட்டு போன எவனோ நடிகன் அப்படிதான் பண்ண, டேரக்ட் கொண்டு உள்ள வச்சுட்டான், ஃபைன் பண்ணிட்டான். புரியுதா? பச்சையில போறப்போ துப்பறா, இதெல்லாம் ஆறு சொல்லி தருது. நடு ரோட்ல துப்பறா, துப்பலாமா? பின்னால வராளே ஒருத்தர், நடந்து போவாளே, இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுமே. அவாவால அது ஏதோ ஒரு ஓரமா போய் துப்பணும், ஒரு மரத்தடியில துப்பணும், ஒருத்தருமே வராத இடமா பார்த்து. ஆனமா அடுத்தவங்களுக்கு இடைஞ்செல்லாம் பண்றோம். பேசாம போனேன் போன வாரம்